மக்களே, நம்மளோட பிக் பாஸ் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ ஆல்ரெடி எல்லாருமே ஓரளவு கவனிச்சிருப்பீங்க. யார் வந்து எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாங்க, திடீர்னு நம்மளோட சாட்சனா வந்து எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்போ வரைக்கும், அதாவது நேத்து வரைக்குமே நடந்த ஒரு விஷயங்கள், ஆர்ஜே ஆனந்தி தான் எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓட்ல வந்து ரொம்ப லீஸ்டா இருந்தது யாருன்னா அவங்கதான். ஆனா 2 நாளா தொடர்ந்து பிரேக் ஆகி அழுது அழுது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அவங்கதான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றது. ஏன்னா நேத்து சுனிதா கிட்ட பேசும்போது நம்ம கவனிச்சோம். நான் தான் போக போறேன், இருக்கிற வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அத்தனை பேருமே அவங்க மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டே இருந்ததுனால சோ அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நம்ம தான் போக போறோம் அப்படின்ற மாதிரி 2 டேஸா வாயே திறக்கல. யாருமே முத்துவே இதே விஷயங்கள் சொல்லிதான் அவரையுமே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ இவங்களோட அழுகை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இன்னொருத்தவங்கள நம்ம பார்க்கக்கூடிய கண்டஸ்டன்டோட மைண்ட வந்து மாத்திருச்சா என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியல. சோ யாராலெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இத்தனை நாள் வந்து ரன் ஆகி கண்டென்ட் வந்து வந்துட்டு இருந்தோ, இந்த வாரம் அப்படியே டோட்டல் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்கப்படுது. பட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றது. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்டிங் அன்அபிஷியலா பார்த்தா இன்னைக்கான ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்ட். ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுனால அந்த மனுஷன் எஸ்கேப் அப்படின்ற விஷயம். உண்மையாவே ரியா வந்து சொல்ற மாதிரி பசங்களாலதான் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து இன்னுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், இன்னசென்டான ஒரு பர்சன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அப்புறமா லீக்ஸ்ல இருந்து ஆர்ஜே ஆனந்தி இருந்தாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி மேல இருக்காங்க, சுனிதா வந்து கீழே இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். சோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கிறாங்க அப்படின்றது. சோ மேபி டபுள் எலெக்ஷனா இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா உள்ளுக்க வந்து கூட்டங்களும் நிறைய இருக்குது. ஒரு டபுள் எலெக்ஷனை போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதான் மக்களோட மைண்ட் செட்டாவும் இருக்குது. ஏன்னா போன வாரமே டபுள் எலெக்ஷன் எதிர்பார்த்தோம். ஆனா டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, சாட்சனா ஏன் எவிக்டட் இந்த இதுல வந்து லீஸ்டா இருக்கிறது மெஜாரிட்டி அன்அபிஷியல் போல் படிதான் கொஞ்சம் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா சீசன்லயும். ஆனா இப்பவுமே லீஸ்டா இருக்கிறது ஒண்ணு சுனிதா, இன்னொன்னு ஆர்ஜே ஆனந்தி தான். ஒருவேளை ஆர்ஜே ஆனந்திய சேவ் பண்ணணும், கண்டென்ட் போயிடும்ன்றக்காக உள்ளுக்க வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வருதுன்னு சொல்லலாம். நடுவுல சாச்சனா இங்க இருந்து குபீர்னு குதிச்சாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். இந்த இந்த ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, இந்த வாரம் நிறைய எஃபோர்ட் போட்டு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றக்காண்டி அங்கங்க பேசி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்றது வாலண்டியரா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான். இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி எவிக்டாருக்கு இல்லைன்னா சுனிதா எவிக்டாருக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருந்திருக்கும். நான் இருக்கேன்றத நான் ப்ரூவ் பண்றேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்றதை ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ணி தேவையில்லாம சிக்கிருச்சோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வருது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாட்சினா வந்து ஓட்டிங்ல கொஞ்சம் மத்தவங்களை விட அதிகமா இருக்காங்கும் போது எவிக்ட் ஆறாங்கன்னு ஒரு வாய்ப்பு இல்லை இல்லையா? சோ அந்த ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது சேனல் சைட்ல என்ன மைண்ட் செட்ல இதை ரன் பண்றாங்க அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுதான். இந்த ஒரு எவிக்ஷன் அப்படின்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கர ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏன்னா எப்படின்றத கெஸ் பண்ணிக்க முடியாம ஒரு ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரிதான். சோ இப்ப நம்ம வந்து அதிகமா பேசணுமா இல்ல சாப்பிட்டா உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்ற எந்த ஒரு விஷயங்களுமே தெரியாத மாதிரிதான் இது வந்து ரன் ஆக போகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதுங்க. சோ நம்ம சாச்சனாவோட எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே. சோ வீடியோ பிடிச்சத மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போன மேலும் பல அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.